வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 5672 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 4305ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது, லோ இன் இண்டஸ்ட்ரி. ஆனால் பிஇ அண்ட் பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். இண்டஸ்ட்ரி வைஸ் லோ இன் இண்டஸ்ட்ரின்னு பிஇயில் காட்டுது, பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பிபியும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பெக்டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா -59.8 வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நெகட்டிவாக வந்து பெக்டிடிஎம் வந்து நெகட்டிவாக இருக்குது. அதனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சைடு நமக்கு இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் அப்படின்னு என்னுடைய பார்வை. அதே மாதிரி பெக்கி ரேங்கிங்கில் பார்த்தோம்னா 94.3 கிடைக்குது. ஸோ இப்போ இதுவும் வந்து கிளியர் கட்டாக அது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நெட் கேஷ் ஃப்ளோ 14.7 இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வித் நிஃப்டி 50யோட போன இயர் பார்த்தோம்னாக்க 3.4 அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக இருக்குது. பீட்டா ஸ்கோர் 1.16ங்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா ஒரு 16% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது 2026க்கு. அதே 2027க்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 17% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 5.5 க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்களுக்கு 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ வரைக்கும் இவங்களுக்கு Q2 ரிசல்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ Q3 இன்னும் வரல, அது தனியாக பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு 2026ல் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2025ல் ஹை அண்ட் லோ எப்படி வச்சுருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். 2025ல் ஹை 5165 மே மாதம் அதை வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி லோ 3046 மார்ச் மாதம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ மார்ச் மாதம் லோ எடுக்கிறது இவங்களுடைய பேட்டர்னா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். என்ன ரிப்பீட்டடாக நடந்தால் தான் அந்த பேட்டர்ன். இப்போ இந்த வருஷம் எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கான பாசிபிள் பாயிண்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் வந்து 4294. இப்போ பிரேக் பாயிண்ட்டுடைய ஒட்டியே தான் கொஞ்சம் நாளாகவே கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஜூலை மாதத்துலேருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இதை ஒட்டி தான் ஓடிட்டு இருக்கு. பிரேக் பாயிண்ட் டு R1 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க இங்கேருந்து நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால சப்போஸ் கரெக்ஷன் லீட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே பிரேக் பாயிண்ட் 4294 அதுக்கு கீழே கட் பண்ணி ஒரு புல் பேக் வச்சு ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்ட் லீட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது S1 3424லேருந்து 3756, S2 2175லேருந்து 2652, S3 1305லேருந்து 1634. பார்ப்போம் இவங்களுக்கு சப்போஸ் கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்துச்சுனாக்க எந்த லெவல் வரைக்கும் இவங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சப்போஸ் இது வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது R1 5066லேருந்து 5543, R2 6081லேருந்து 6413, R3 7185லேருந்து 7662. பார்ப்போம். ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து நமக்கு ஏரோநாட்டிக்ஸு டிஃபென்ஸ் செக்டார் அப்படிங்கும்போது அதுக்கு இன்னும் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருந்தாலும் ட்ரேடர்ஸ் எப்படி இதை டீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால ரெண்டு பக்கமும் ஓப்பன் மைண்டடாக நம்ம வச்சுக்குவோம். நமக்கு ட்ரெண்ட் எந்த சைடு போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சரியான முடிவு எடுத்துக்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.